பட்டிமன்ற உலகின் பிதாமகன் சாலமன் பாப்பையா அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். சார், பொழுது விடியும் போது பூபாலம்ங்கிறாங்க. பொழுது விடியறதுக்கு ஒரு ராகமும் பாடலும் வைத்திருக்கிறான் பூபாலம். முகாரி ராகத்திலே பாடல் இசைத்தால் சோகத்தின் எல்லைக்கே உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி உலகத்தையே தன்னுடைய மாய வித்தைக்குள் மாய விசைக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பது பாடல்கள் தான். அதுலயும் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா தாலாட்டிலே தொடங்கி ஒப்பாரியில் முடிகிற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். எல்லாத்துக்கும் பாட்டு, நலங்கு வைக்க பாட்டு, நாத்து நடவுக்கு பாட்டு, பண்டிகைக்கு பாட்டு, கும்மி பாட்டு, குலவை பாட்டு, உறவுகளை சொல்லுவதற்கு பாட்டு, சடங்குகளுக்கு பாட்டு, பண்டிகைகளுக்கு பாட்டு, களைப்பு வந்தால் அந்த களைப்பு தீர பாட்டு, அந்த களைப்பு தீர்ந்து வெற்றி பெற்ற உடனே அந்த கழிப்பை கொண்டாடுவதற்கு பாட்டு, எல்லாவற்றுக்கும் பாட்டு. காதல் பாட்டை மறந்துட்டேன். ஆமா, காதல் பாட்டு. இப்பெல்லாம் பாத்தீங்களா, எந்த படத்துக்காவது நல்ல கதையம் சுமல்ல படம் வந்து பாருங்கன்னு விளம்பரம் கொடுக்குறாங்களா? சூப்பர் ஹிட் பாடல்கள் நிறைந்த படம்னு கொடுக்குறாங்க. எனவே பாடல்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியின் சூத்திரம். ஏன்னா கதை கேட்கறதுக்கு பயப்படுறான் சார். வீட்டில் வந்து என் பொண்டாட்டி என் அம்மாவை பத்தி சொல்ற கதையை கேட்க முடியாதான் நான் திரையரங்குக்கு வர்றேன். அப்படி சினிமாவுக்கு வருகிறவனை அவன் ஒரு என்டர்டைன் பண்ணணும். கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் ஒரு பாடலாசிரியர்னா எனக்கே நிறைய அனுபவங்கள் பாடல் மூலமா. காஞ்சனாவுங்கிற படம், அந்த பாடலை பற்றி பேசுகிற வெற்றி விழா மேடையில் லாரன்ஸ் அவர்கள் இந்த படத்தினுடைய இன்னொரு ஹீரோ விவேகா எழுதிய கொடியவனின் கதையை முடிக்க என்கிற பாடல் என்று சொல்லுகிறார். அவரா சொல்றாரா? நீங்க சொல்லி இந்த வருடம் வந்தது காஞ்சனா 3 என்கிற படம். ட்ரெய்லரே தான். ஜம்மக்கா திம்மக்கா பொம்மக்கா வாடி நீ மூலி முண்ட வடமத்தர காளி பொண்டு மலையாள போனவளை தாய பேர் போன மந்திரம் கத்தவளை வட்ட பறை அடிக்க வல்வினை துடி துடிக்க பொட்டு வைத்த துட்டகாளி பொங்கி பொங்கி வாராட சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு ரசிகனை நீங்கள் துள்ளாட்டம் போட வைத்து விட முடியும். ஒரு ரசிகனை பரவச நிலைக்கு பாடல்களால் மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். வேறு எதாலும் உங்களால் அப்படி செய்ய முடியாது. ஒரு திரைப்படமாக திரையரங்குக்குள் நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பதை திருவிழாவாக மாற்றி காட்டுவது பாடல்கள். அது வேற எதாலும் சாதிக்க முடியாது. பாடல்கள் தான் அதை செய்யும். ஒரு படத்தினுடைய வெற்றிங்கிறது என்ன சார்? ஒரு படத்தினுடைய வெற்றி எது கல்லால பணம் சேர்க்கிறது மட்டுமா? ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்ந்தான் என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறோம்? அவனுடைய வாழ்க்கைக்கு பிறகு என்ன விஷயத்தை அவன் இந்த மக்களுக்கு விட்டு செல்கிறான் என்பதில்தான் அவருடைய வெற்றி இருக்கிறது. இன்னைக்கு வந்து மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி உணர்ந்து பார்த்து நிம்மதி தேடு என்று அழியாத நம்பிக்கையை மக்கள் மனதிலே விதைத்துக் கொண்டிருக்கிறதே இந்த பாடல். இந்த பாடலை விட்டு சென்ற அந்த படத்தினுடைய வெற்றி இதுதான். இந்த படம்